ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பது மிக்க சந்தோஷம். இன்றைக்கும் வீடியோ பார்த்தீங்களென்றால் என்னுடைய டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. அதோட நிறைய பேர் என்னட்ட எழுதி கேட்ட அரைச்ச மீன் கறியும் நான் உங்களுக்காக டீட்டெயில்டான ரெசிப்பியாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கோ, வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கோ. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு லைக் என்னுடைய வீடியோவை இன்னும் நிறைய பேர் கொண்டு சேர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். வளமை போல் இன்றைக்கும் நல்ல பால் அடுப்பில் காய்ச்சி நெஸ்காஃபியை குடிச்சிட்டு தான் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். காலையில் நான் எழும்பின உடனேயும் 5:50க்கெல்லாம் நான் எழும்பிடுவேன். அந்த டைம் ஒரு கப் இளம் சூடான தண்ணி குடிப்பேன். அதுக்கு பிறகு தான் நான் இந்த டீயே குடிக்கிறது. இப்படியே பார்த்தீங்களென்றால் இந்த வீடியோ ஷூட் பண்ணின இங்கே நல்ல சினோ, அந்த சினோவையும் நல்லா பார்த்து கொண்டு அந்த எண்ணலுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு நல்ல சுட சுட இந்த டீயையும் குடிச்சாச்சுது. இப்போ பார்த்தீங்களென்றால் இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னா பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஹாலிடே, ஹஸ்பண்டுக்கும் லீவு. அதால் நான் இரவு பயறு ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த பயரை கொஞ்சமாக உப்பு போட்டு அவிச்சு எடுத்துட்டேன். நல்ல பனங்கட்டியும் ஃப்ரெஷ்ஷான தேங்காயும் திருவி இதோட நல்ல வடிவாக கலந்து போட்டு சாப்பிட்டோம்னால் உண்மையில் அவ்வளவு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நாங்கள் எங்களுடைய அம்மாக்கள் எங்களுக்கு ஊரில் செய்து தந்தது. நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முதல் அங்கே நாங்கள் இப்படியான சாப்பாடுகளெல்லாம் நாங்கள் நிறைய சாப்பிட்ருப்போம். இப்போ இன்றைக்கும் சரி ஓகே இதே மாதிரி செய்வோம்னு சொல்லி போட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷாக தேங்காயம் திருவி போட்டு எங்களுடைய இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் இதில் பனங்கட்டி சேர்த்து கொள்ளலாம். அல்லது நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கொள்ள, நான் பனங்கட்டி செய்திருக்கிறேன். நீங்கள் கடைகளில் கிப்துள் கருப்பட்டியும் இருக்குது, அதுக்கும் சேர்த்து செய்து கொள்ளலாம். அதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நல்ல வடிவாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். நாங்கள் அவ்வளவா இதுகளெல்லாம் செய்து சாப்பிட்றதில்ல, ஆனால் அப்பப்போ நாங்கள் இது போல் செய்து சாப்பிட்றது வழக்கம். காலையில் ஏதாவது செய்யணுமென்றால் அதை செய்வோம்னு சொல்லி போட்டு எல்லாரும் வீட்டில் நிற்கிற டைம் நாங்கள் இது செய்து சாப்பிடுவோம். பிள்ளைகளும் இதை விரும்பி சாப்பிடணும். ஏனெண்டா இதுக்குள்ள ஃப்ரெஷ்ஷான தேங்காயெல்லாம் போட்டிருக்கிறதால. இங்கெல்லாம் பார்த்தீங்களென்றால் அந்த பயர் அவிச்ச தண்ணியை நான் அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். இதுக்குள்ள நாங்கள் கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூளும் போட்டுட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு இதை நாங்கள் சூப்பாக குடிக்கலாம். உண்மையில் அவ்வளோ ஒரு உடம்புக்கு இது சத்தாக இருக்கும். ஏனெண்டா நாங்கள் பயரை நல்ல வடிவாக கழுவி போட்டு தான் நாங்கள் ஊற விடுறோம். அதுக்கு பிறகு நாங்கள் புதுசாக தண்ணி பிடிச்சி தான் நாங்கள் இந்த பயரையே அவிய விடுறோம். அந்த பயரில் இருந்து வரக்கூடிய அந்த எல்லா சத்துகளுமே இந்த தண்ணியில் இருக்குது. அதால் நான் அப்பப்போ இதே மாதிரி பயர் அவிக்கும் போது இந்த தண்ணியை நான் எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ள கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூள், இதுக்குள்ள நாங்கள் தேசிப்புளி எதுக்குமே விட தேவையில்லை. இதே அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். இதை நான் அப்படியே சூப்பாகவே குடிச்சிடுவேன். இப்படியே பார்த்தீங்களென்றால் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு இருந்த எல்லோரும் கதைச்சி நல்லா லேட் ஆகிட்டுது. இன்றைக்கு என்னுடைய ஒக்கிட்டு எல்லாத்துக்கும் நான் தண்ணி ஊற்ற வேணும். தண்ணி ஊற்றுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேல் பக்கத்துக்கு நான் தண்ணி ஊற்ற மாட்டேன். இந்த இது போல் அந்த ஒக்கிட்டுக்கு பூ எல்லாம் வரும்னு சொல்லி எனக்கு கடையில் சொன்னாங்க. அப்போ அந்த லிக்யூட் நான் வாங்கி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்களென்றால் இந்த பக்கெட்டுக்குள்ளே நான் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கிறேன். அதில் அளவு போட்டிருக்கிறாங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு மூடி நாங்கள் நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த பக்கெட்டுக்குள்ளே நாங்கள் அந்த ஒக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கி ஒரு 15-20 நிமிடம் வச்சுட்டு நாங்கள் அதுக்கு பிறகு எடுத்துட்டோம்னால் அந்த வேர் பகுதியாலேயே நல்ல வடிவாக இந்த ஒக்கிட்டுக்கு தண்ணி எல்லாம் உறிஞ்சி வந்துடும். அதுக்கு பிறகு நாங்கள் இதை எடுத்து அந்த பொட்ஸுக்குள்ளேயே வச்சு விடலாம். இப்படி நாங்கள் கிழமையில் ஒரு தடவை செய்துட்டு வந்தோம்னால் எங்களுக்கு ஈஸியாகவே இந்த ஒக்கிட்டெல்லாம் எங்களுக்கு மொட்டு பூ வைக்க வலிக்கிடும். நிறைய பேர் என்னடா கேட்டிருந்தீங்க, என்னண்டாக்கா நீங்கள் இந்த ஒக்கிட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்கன்ட்டு. நான் இதே போல் தான் செய்து கொள்வது.
கிட்டத்தட்ட நான் ஒரு 2 வருஷத்துக்கு மேலேயே நான் இந்த ஒக்கிட்டெல்லாம் வச்சிருக்கிறேன். உண்மையில் எனக்கு எத்தனை தடவைகள் புது புது பிரான்ச் எல்லாம் வந்து நல்ல பூக்கள் எல்லாம் எனக்கு வந்திருந்தது. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கடைகளில் இந்த ஒக்கிட்டுக்கு பூ வாரத்துக்குண்டு இந்த லிக்விட் இருக்குது. நீங்கள் இதை மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கி அந்த தண்ணியில் கலந்து இந்த ஒக்கிட்டுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கட்டாயம் இந்த ஒக்கிட்டெல்லாம் நிறைய பூக்கள் வரும். இப்போ பார்த்தீங்களா இந்த ஒக்கிட்டு எல்லாத்தையும் பக்கெட்டுக்குள்ளே வச்சு போட்டு இப்போ கிச்சனுக்குள்ளே நேராகவே வந்துட்டேன். இப்போ கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா நான் மீனை நல்ல வடிவாக வெட்டி மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதுக்குள்ளே நான் புளியும் விட்டு கொள்ள போகிறேன். எப்பயுமே அரைச்ச கறிக்கு வந்து அதிக அளவு புளி நாங்கள் சேர்த்தமெண்டாத்தான் அந்த கறியில் எங்களுக்கு அந்த புளியின்ற உப்பின்ற அந்த தன்மை இருக்கும்போது அந்த கறி வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த நச்சீரகம் நாங்கள் போடைக்க இந்த புளியை நாங்கள் அளவாக விட்டால் தான் எங்களுக்கு அந்த நச்சீரத்தின் அந்த கயர்த்தன்மை அந்த கறியில் எங்களுக்கு தெரியாது. இப்போ இங்கால பார்த்திங்களென்றால் நான் ஒரு மிக்சி கப் ஒன்று எடுத்திருக்கிறேன். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் இதில் சேர்த்துக்கொள்ள போகிறேன். ஒரு 12-15 செத்தல் மிளகாய் எடுத்துக்கொள்ளுங்க. இதோட நான் 2 காஷ்மீரி மிளகாய் நான் சேர்த்துக்கொள்கிறேன் அந்த கலருக்காக. 2 டேபிள் ஸ்பூன் மல்லியும் நான் இதில் சேர்த்திருக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு நான் இதில் சேர்த்திருக்கிறேன். இங்கால 3/4 டேபிள் ஸ்பூன் நச்சீரகம் நான் சேர்த்துருக்கிறேன். நச்சீரகம் எப்பயுமே குறைச்சி தான் சேர்க்கணும். இங்கால 25 கிராம் உள்ளியை நான் உடைச்சி எடுத்திருக்கிறேன். அதே போல் இங்கால பார்த்திங்கன்னா 25 கிராம் சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேண்டாம், நீங்கள் பாதி வெங்காயம் சேர்த்து கொள்ளுங்க. ஆனால் அரைச்ச கறிக்கு சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சால் அவ்வளோ ஒரு கறி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இங்கால பார்த்திங்கன்னா அந்த ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நான் இது போல் பவுடராக நான் நல்ல வடிவாக பாருங்கோ அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். நான் தண்ணி எதுக்குமே விடையில். இப்போ இதுக்குள்ள நான் எடுத்து வச்சிருக்கிற உள்ளியையும் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதுக்குள்ள பார்த்திங்களா நான் போட்ட இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மூடுற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து கொள்ள போகிறேன். இப்போ இதை நான் நல்ல வடிவாக அரைச்செடுக்க போகிறேன். தண்ணி காணாதென்றால் நாங்கள் ஒரு காக்கப் தண்ணியாக விட்டு எவ்வளவத்துக்கு எங்களுக்கு அரைச்செடுக்க முடியுமோ அவ்வளவத்துக்கு நாங்கள் இதை அரைச்செடுக்க வேணும். இப்போ உங்களுக்கு பார்க்கவே தெரியுது இந்த அரைச்சி எவ்வளவத்துக்கு நான் எடுத்திருக்கிறேன்னு அந்த ஊற்றும் போது உங்களுக்கு விளங்குது. இந்த கட்டையெல்லாம் பெறாமல் அவ்வளவத்துக்கு எனக்கு நல்ல வடிவாக அரைச்சி வந்திருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா அந்த மிக்சி கப்பையும் கழுவி அந்த தண்ணியையும் நான் இப்போ இந்த மீனுக்குள்ளே ஊற்றி கொள்ளுறேன். இப்போ பார்த்திங்களென்றால் நான் ஒருக்கா நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். ஏனென்றால் ஆல்ரெடி நாங்கள் உப்பெல்லாம் போட்டு விட்டுட்டோம். இப்போ இது எங்களுக்கு அவிஞ்சு வரும்போது தான் எங்களுக்கு இதுக்கு உப்பு காணுமோ காணாதோன்னு தெரியும். இப்போ நாங்கள் வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு மூடியால் மூடி விடுவோம். இந்த கறி எங்களுக்கு நல்ல வடிவாக கொதித்து வரட்டுக்கும். இந்த கறி கொதித்து வரும்போதே உப்பு புளி காணுமோண்டு நாங்கள் பார்த்துட வேணும். பார்த்துட்டு காணாதண்டா இந்த ஸ்டேஜில் நாங்கள் சேர்க்க வேணும். எனக்கு உப்பு புளி காணும். கொஞ்சமாக கருவேப்பிலையே நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த கறி என்ன எனக்கு நல்ல வடிவாக அவிஞ்சு வரட்டுக்கும் அதால் நான் மூடி விட்டுருக்கிறேன். இப்போ பாருங்க இவ்வளவுத்துக்கு எனக்கு கறி நல்ல வடிவாக மீனெல்லாம் அவிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கப் நல்ல ஒரு திக்கான தேங்காய்ப்பால் நான் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் அரைக்கும் போது தேங்காய் பூவும் நீங்கள் சேர்த்து அரைச்சி கொள்ளலாம். அப்படித்தான் ஊரில் எல்லாம் அம்மாக்கள் அம்மியில் அரைக்கும் போது செய்கிறது. நான் வந்து தேங்காய் பால் விடுறதால நான் அரைக்கும் போது தேங்காய் சேர்த்து கொள்கிறேன். ஆனால் நீங்கள் விருப்பப்பட்டால் அரைக்கும் போது தேங்காய் பூவையும் சேர்த்து நீங்கள் அரைச்சி கொண்டீங்கள் என்றால் நீங்கள் இதுக்கு தேங்காய் பால் விட வேண்டிய தேவை இல்லை. இப்போ நல்ல வடிவாக இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஒரு 2-3 நிமிடம் நல்ல வடிவாக இந்த கறி எனக்கு வத்தி வரட்டுக்கும். இங்கே பாருங்கோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது இந்த கறி எவ்வளவுத்துக்கு வத்தி வந்திருக்குன்னு. இப்பையும் அரைச்ச கறி வத்தி வந்தால் தான் டேஸ்ட்டு. நான் இப்போ இறக்கி கொள்ள போகிறேன். நிறைய பேர் என்னட்ட தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்கள், அக்கா இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாம் நீங்கள் வேண்டி வச்சு எப்படி யூஸ் பண்ணுறீங்களேன்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லி வீடியோ போட்டுக்கிறேன். ஆனாலும் புதுசாக வர நீங்கள் தொடர்ந்து கேட்குறீங்கள்.
இது எல்லாத்தையும் சம அளவாக எடுத்து நான் சாதுவாக சட்டியை சூடாக்கி வறுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது நல்லா ஆறின பிறகு நான் ஒரு நல்ல டைட்டான ஒரு கண்டெய்னரில் ஒன்றில் போட்டு வச்சிருவேன். அப்பப்போ நான் கிச்சனுக்குள்ளே சமைக்கும் போதோ அல்லது ஏதாவது வேலை செய்யும் போதோ அதை எடுத்து நான் வாயில் போட்டு சாப்பிடுவேன். இப்பையும் நான் இளம் சூடான சுடு தண்ணி அடிக்கடி குடிப்பேன். அப்போ நான் இது போல் சாப்பிட்டு தண்ணியையும் குடித்து அப்படி நின்று நான் வேலையில் செய்தோன்றிருப்பேன். ஏனெண்டா இப்போ இடைநேரங்கள் எல்லாம் டீ குடிக்கிறது எல்லாத்தையும் நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதால் நான் இது போல் இந்த நட்ஸுகள் இந்த சீட்ஸுகள் எல்லாம் வாங்கி வச்சு நான் இதுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். இதை விட பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஓட்ஸ் சாப்பிடும்போது அதுக்குள்ளேயும் நான் இதை சேர்த்து சாப்பிட்டு கொள்ளுவேன். இப்போ இதை பார்த்தீங்களென்றால் நிறைய பேர் என்னடா இதில் சமைக்கும் போது இப்படி ஒரு பைனாப்பிள் டிசைனில் ஒன்று இருக்குண்டு, இதுக்குள்ள தான் நான் இந்த நட்ஸுகள் சீட்ஸுகள் எல்லாம் நான் அப்பப்போ போட்டு வச்சிருப்பேன். முடிய நான் திருப்பி நான் கொஞ்சம் வறுத்து போட்டு நல்லா வறுக்கக்கூட ஒரு அளவு வறுத்து போட்டு நான் இதுக்குள்ளே போட்டு மூடி வச்சிடுறது. இப்போ பார்த்தீங்களென்றால் லஞ்செல்லாம் முடித்து போட்டு நிறைய உடுப்புகளெல்லாம் துவைக்க இருந்தது, துவைச்ச உடுப்பு மடிக்க வேண்டியிருந்தது. இப்போ அந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ முடிச்சுட்டு நான் கிச்சனுக்குள்ளேருந்து வெளியே வரும்போது இந்த கிச்சன் டவல் எல்லாத்தையும் நான் பாருங்க நல்லா கொதி தண்ணிக்குள்ளே டிஷ்வாஷருக்கு யூஸ் பண்ணுற அந்த சின்ன அந்த சோப் கட்டி அதை இதுக்குள்ளே போட்டுட்டு பாருங்க இந்த கிச்சன் டவல் எல்லாத்தையும் ஊற விட்டுட்டு வந்தேன். கைகளால் கசக்கி நாங்கள் துவைக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்க இது போல் புளிஞ்சு விட்டுட்டு ஒரு 2-3 தடவை நல்லா சுடு தண்ணியில் நாங்கள் இதை அலம்பி எடுத்து போட்டு பிறகு நாங்கள் நார்மல் தண்ணியிலே அலம்பி எடுத்து காய விட்டுட்டோம்டா இந்த கிச்சன் டவல் எல்லாம் இப்பயுமே புதுசு போல் இருக்கும். அதை விட இந்த மஞ்சள் தூள் எண்ணெய் அதுவின்ற எந்த விதமான மசாலாக்களின் கலருமே அதில் இருக்காது. எல்லாமே எங்களுக்கு இந்த தண்ணியிலே கலந்து வந்துடும். இந்த தண்ணின்ற கலரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது எவ்வளவுத்துக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த ஊத்திகள் எல்லாம் எங்களுக்கு இதில் வந்திருக்கண்டு. இப்போ இந்த கிச்சன் டவல் எல்லாத்தையும் துவைச்சு நல்ல வடிவாக அலம்பி எல்லாம் காய விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் எல்லாம் கொஞ்சம் துடைக்க வேண்டியிருக்கு. என்னெண்டா 2-3 நாளாக இந்த பொரிச்சது பிரியாணி செய்தது அப்போ அதுவின்ற அந்த எண்ணெய்கள் எல்லாம் அங்கங்கே பறந்திருக்கும், கண்ணுக்கு தெரியாட்டிக்கும். அப்பப்போ நாங்கள் கிழமையில் ஒரு தடவை நல்ல வடிவாக கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம்ண்டால் இந்த எண்ணெய் பிசுக்கு எதுவும் இல்லாமலே கிச்சனை நாங்கள் எப்பயுமே நல்லா நீட்டாக வச்சு கொள்ளலாம். இப்போ இந்த க்ளீனிங் எல்லாத்தையும் நான் முடித்து போட்டு எனக்கு இன்றைக்கு இந்த ஜன்னல் மற்றது வெளி கதவு எல்லாம் க்ளீன் பண்ண வேண்டி கிடக்குது. இப்போ அந்த வேலையும் எனக்கு இருக்குது. இப்போ அதையும் செய்ய போகிறேன். அதை விட பார்த்தீங்களென்றால் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த லைட் எல்லாமே க்ளீன் பண்ண வேண்டி இருக்குது. அதையும் நான் இன்றைக்கு தான் க்ளீன் பண்ண போகிறேன். கோல் ஜன்னல் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். 2 நாளைக்கு முதல் இந்த ரூம் ஜன்னல் எல்லாம் தான் க்ளீன் பண்ண வேண்டி கிடக்குது. இது எனக்கு அவ்வளவு டீப் க்ளீனிங் எதுவுமே இல்லை. நான் இந்த தண்ணியும் வினிகரும் பாத்திரம் கழுவுற சோப்பும் நான் கலந்து வச்சுக்கிறேன். அதை ஸ்ப்ரே பண்ணி போட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரோ அல்லது ஒரு மைக்ரோஃபைபர் க்ளோத் ஒன்று வச்சு நல்ல வடிவாக துடைச்சி விட்டுட்டோம்னா இந்த கண்ணாடியெல்லாம் நல்லா கிளியராக வந்துடும். இப்பையும் பார்த்திங்கன்னா நான் இது வச்சு தான் நான் இந்த ஜன்னல் எல்லாமே க்ளீன் பண்ணுவேன். அப்பப்போ கிழமையில் ஒரு தடவை நாங்கள் இது போல் க்ளீன் பண்ணி விட்டுட்டோம்ண்டால் எங்களுக்கு டீப் க்ளீனிங்கன்ற கதைக்கு இடமும் இல்லை. நாங்கள் அப்பப்போ இது போல் துடைச்சி விட்டுட்டோம்ண்டாலே இந்த எண்ணெய் எல்லாம் எப்பயுமே எங்களுக்கு புதுசு போல் இருக்கும். என்னுடைய வீடியோவில் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் அப்பப்போ இந்த கதவுகள் ஜன்னல்கள் எல்லாமே நான் க்ளீன் பண்ணுறது. இன்றைக்கு எனக்கு நான் மாதத்தில் 2 தடவை இந்த வீட்டில் இருக்கக்கூடிய லைட்டுகள் எல்லாம் க்ளீன் பண்ணுவேன். அந்த வேலையும் தான் எனக்கு இருக்குது. அப்பப்போ பார்த்தீங்களென்றால் பஞ்சு படாமலே இந்த ஜன்னல்கள் எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணி விட்டுறது. என்னெண்டா
இது ரோட்டுக்கரைண்டபடியாக முன்னுக்கு ஸ்கூல் எல்லாம் இருக்குது. அப்போ நிறைய ஆட்கள் நடமாட்டம் இதில் இருக்கிறபடியால் எப்பயுமே எங்களுடைய இந்த ஜன்னல்கள் எல்லாம் க்ளீனாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அவர்கள் பார்க்கும்போது நல்லா க்ளீனாக இருக்குதுன்ட்டு யோசிப்பாங்க. சில ஜன்னல்களை பார்த்தால் உண்மையில் வீட்டில் ஆட்கள் இருக்காத மாதிரி தான் அந்த ஜன்னலின் கோலங்களே பார்க்கும்போது இருக்கும். எனக்கு 2 கண்ணாடி உள்ளேயும் வெளியிலையும், அதுக்கு வெளியில் சட்டர். நான் இந்த கண்ணாடி எல்லாத்தையுமே நல்லா பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி விட்டுடுவேன். நான் சொன்ன மாதிரி தான் மாதத்தில் 2 தடவை நான் இந்த லைட் எல்லாமே க்ளீன் பண்ணிவிடுவேன். இந்த லைட்டுக்கு மேலால் பார்த்தீங்களென்றால் அந்த அலுமினியமோ என்ன மெட்டீரியல்ன்ட்டு எனக்கு தெரியலை, அது இப்படியே போட்டிருக்குது. அப்போ அதுக்கு மேலெல்லாம் நிறைய டஸ்ட்டுகள் வந்து படியும். மாதத்தில் 2 தடவை கட்டாயம் நான் இதை துடைச்சி விட்டுருவேன். அதால் நான் எல்லா இடமும் ஹோலுக்குள்ளே, கிச்சனுக்குள்ளே, பாத்ரூமுக்குள்ளே, ரூமுகளுக்கு எல்லாமே துடைச்சி விட்டுட்டு இந்த கொரடோலுக்குள்ளே இருக்கிறத மட்டும்தான் நான் துடைக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஏனெண்டா ஒரு மோட்டிவேஷனாக இருக்குமன்றதுக்காக சில பேர் நீங்கள் எழுதுவீங்க கட்டாயம் இந்த லைட்டெல்லாம் கட்டாயம் துடைக்கணுமோண்டு. ஆனால் இதெல்லாம் தான் சரியான டஸ்ட்டு படிஞ்சிருக்கும். வீட்டில் வந்து அதுக்கு எங்களுக்கு ரோட்டுக்கரையில் இருக்கக்கூடிய வீடு அவ்வளவுத்துக்கு டஸ்ட் படியும். மாதத்தில் 2 நேரம் நான் இந்த லைட்டை துடைச்சாலும் அவ்வளவு டஸ்ட்டாக தான் எனக்கு இருக்கிறது. இப்போ எங்களை பார்த்தீங்களென்றால் எங்களுடைய வெளியில் இருந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது உள்ள மெயின் கதவு தான் இது. எப்படித்தான் க்ளீன் பண்ணினாலும் இந்த டஸ்ட் எங்கே இருந்து வருதுண்டே தெரியல. இந்த கதவை கூட நான் மாதத்தில் 2-3 தடவை கூட நான் க்ளீன் பண்ணியிருக்கிறேன். இது வெள்ளை கதவு அப்படியே கருப்பாக படிஞ்சு போயிருக்கும். அப்பப்போ இது போல் ஸ்ப்ரே பண்ணி துடைச்சி விடுறதால இந்த கதவெல்லாம் அவ்வளவுத்துக்கு க்ளீனாக இருக்குது. எப்பையும் பார்த்தீங்களென்றால் வீட்டில் நிறைய தளவாடங்கள் இருக்கும். இதே போல் ஜன்னல் கதவு எல்லாமே இருக்குது. நாங்கள் அதெல்லாம் அப்பப்போ நாங்கள் மெயின்டைன் பண்ணி விட்டுட்டோம்னா தான் வீடு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாகவும் நல்ல நீட்டாகவும் இருக்கும். அப்படியே அந்த வெளி டோராக க்ளீன் பண்ணி போட்டு இங்கே இந்த ஷூ ஸ்டாண்டை வந்து க்ளீன் பண்ணுவோம்ட்டு நேற்று ஷூ எல்லாம் எடுத்து அடுக்கி இந்த ஷூ வைக்கக்கூடிய அந்த இடம் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிட்டேன். இந்த மேல் பக்கத்தில் அந்த பொட்ஸ் எல்லாம் வச்சுருக்குது. அப்பப்போ தண்ணி ஊற்றேக்கெல்லாம் தண்ணிகளெல்லாம் ஊற்றப்படும். அதில் டஸ்ட்டும் படிஞ்சு போய் கிடக்கு. நேற்று நேரம் போட்டு தண்டுட்டு நான் க்ளீன் பண்ணல. இப்போ அதையும் ஒருக்கா க்ளீன் பண்ணுவோமென்று போட்டு இப்போ அதை நான் செய்தோன்றிருக்கிறேன். எப்பயுமே க்ளீனிங்கண்டு விரைக்கில் எங்களால் எவ்வளவுத்துக்கு முடியுமோ அவ்வளவுத்துக்கு நாங்கள் செய்து முடிச்சிட்டோம்ண்டாலே எங்களுடைய நேரத்தையும் மிச்சப்படுத்தலாம், எங்களுடைய வேலையையும் வந்து மிச்சப்படுத்தலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். டைம் ஆகிக்கொண்டிருக்குது. இரவு சாப்பாடும் செய்யப்படும். நாளைக்கு ஸ்கூல் இல்லாதால் பரவாயில்லை லேட்டாகவே செய்வோம்னு சொல்லி போட்டு இந்த உடுப்புகளெல்லாம் துவச்சி மடித்தது இந்த சொக்ஸ் எல்லாத்தையும் அப்படியே வச்சிட்டேன். ஏனென்று பார்த்தீங்களென்றால் இந்த சொக்ஸுகளை வந்து சோடி சேர்க்கிறதே பெரிய பெரிய வேலை. அதை எப்படித்தான் சோடி சேர்த்து வச்சாலும் என்னென்று தான் துளைதோ தெரியலை. நிறைய சொக்ஸுக்கு வந்து ஒரு சொக்ஸ் இல்லாமலே தான் இருக்கும். சரி, இப்படியே டிவியையும் கொஞ்சம் பார்த்து கொண்டு இதில் இருந்து ரிலாக்ஸ் பண்ணி இந்த சொக்ஸ் வேலையை முடிப்பேன் வந்து போட்டு இப்போ அந்த வேலையை நான் முடிச்சு கொண்டு இருக்கிறேன். இப்படியே இங்கால பார்த்தீங்களா என்னுடைய கிளாஸில் நாங்கள் செய்த கலத்தான். அதில் நான் செய்த கலத்தை நான் இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். டீட்டெயில்டாக எல்லாமே வீடியோ பண்ண முடியலை. என்னென்னா அங்கே நிறைய பேர் இருக்கணும், எல்லாருமே வீடியோவுக்கு வர்றதுக்கு விரும்ப மாட்டினோம். அதால் பார்த்தீங்களா நான் என்ன செய்திருக்கிறேன்னு தான் நான் இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். என்னடா நிறைய பேர் என்ன படிக்கிறீங்க, எங்கே போகிறீங்கன்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. சரி, ஓகே, இதே முருகா ஷேர் பண்ணுவோம்ன்றோடு இதுதான் நான் செய்த கலத். இதில் வந்து ரெசிப்பியும் இருக்குது. அந்த அளவுக்கு நீங்களும் அதை பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வையுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் உண்மையில் மஸ்கோரா பென் போட்டு தான் நாங்கள் இந்த கலட் செய்திருக்கிறோம். பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பார்க்கவே சூப்பராக இருக்குது. நானெல்லாம் வீட்டில் பார்த்தீங்களென்றால் பட்டர் சேர்த்து தான் கலட் செய்வேன். ஆனால் இங்கே வந்து எங்களுக்கு மஸ்கோரா பென், பாதாம் பவுடர் எல்லாம் சேர்த்து எப்படி செய்கிறேன்னு தான் நாங்கள் உண்மையில் செய்திருந்தோம். எங்களுக்கு ரெசிப்பி எல்லாம் போட்டில் எழுதி இருந்தது. நாங்கள் அதுவின் அளவுகளையும் எப்படி அது செய்கிறேன்ட்டு அதுவின் முறையையும் அதில் எழுதி விட்டுருந்தது. நாங்கள் அதை பார்த்து உண்மையில் செய்து நல்ல பர்ஃபெக்டாக வந்தது. அவ்வளவு நீட்டாகவும் வந்தது. டேஸ்டண்டாக சொல்லவே முடியலை, அவ்வளோ ஒரு டேஸ்ட். அந்த
ரெசிப்பி நான் உங்களுக்கு அதில் அப்படியே காட்டியிருக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்காகத்தான் நான் அந்த போட்டில் எழுதின ரெசிப்பியை நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணினது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்று நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பபாய்.